إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وقال أيضا إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا وقال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فقد أقام الدين فإنها فقد هدمها فقد هدم الدين நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைக்கிறங்க அல்லாஹ்வுடைய இறையில்ல பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வை பிரார்த்தித்த வண்ணம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூய எண்ணத்தை அங்கீகரித்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்பூலாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய உயர்ந்த சொர்க்கத்தில் நம்மவர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக வேண்டி எனது இந்த ஜும்மாவுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன், அதாவது கிதாபும் மௌகூத்தா, தொழுகை என்பது மூமினான மக்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமலாக இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், இந்த தொழுகை இருக்கிறது அல்லவா, அது மார்க்கத்தின் தூணாக இருக்கிறது. யார் இந்த தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அந்த தூணை நிலைநிறுத்தி விட்டார். யார் இந்த தூணை இடித்து தள்ளிவிடுகிறாரோ, அதாவது தொழுகை இல்லாமல் நடந்து கொள்கிறாரோ, அவர் தீனை இடித்து தள்ளியதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே இந்த ஹதீஸ் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அதாவது இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை, இந்த தூய இஸ்லாத்தை எக்காலத்துக்கும், அக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இஸ்லாத்தை வழங்கியுள்ளார். உதாரணமாக இந்த தொழுகையை பற்றி சொல்லும்போது கூட நாம் வாகனத்தில் பயணித்தால் கூட அந்த தொழுகைக்கு விதிவிலக்கு அல்ல. ஒருவன் தொழாமல் இருப்பானேயானால் ஒன்று அவனுடைய மூளை மலக்கிவிட்ட பைத்தியக்காரனாக அல்லது மயக்க நிலையில் இருப்பவனாக இருந்தாலும் அவனுக்கு தொழுகை கடமை அல்ல. அதை கொண்டு ஒருவன் தூங்கிவிட்டால், எப்போது தன்னை மறந்து தூங்கிவிட்டால் தூங்கி எழுந்ததும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி கூறினார்கள். இது தவிர தொழுகைக்கு எந்த விதிவிலக்கும் எங்கும் எப்போதுமே இல்லை. ஒருவர் பயணத்தில் இருப்பாரையானால்
அது அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ள பயணத்தில் இருந்தால் அவர் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர் தொழ வேண்டும். இல்லை என்றால் ஒருவேளை அவர் புகைவண்டியிலோ அல்லது பேருந்திலோ பயணித்தால் கூட அந்த தொழுகைக்கு விதிவிலக்கல்ல. எப்படி முறையாக தொழ வேண்டுமோ, அமர்ந்தோ படுத்துக்கொண்டோ தொழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதே போன்று ஒருவர் விமானத்திலே பயணிக்கிறார் என்று சொன்னால், விமானத்திலே செல்லக்கூடியவர், உதாரணத்துக்காக அதிகாலை 3 மணிக்கு அவர் விமானம் ஏறுகிறார், அதை வளைகுடா நாடு கொண்ட, உதாரணத்துக்கு வளைகுடா நாடு கொண்ட துபாய், சவுதி இது போன்ற நாடுகளுக்கு அவர் செல்கிறார் என்று சொன்னால் 4 மணி நேரம் பயணத்தை மேற்கொண்டு அங்கே போய் இறங்குகிறார் என்றால் அங்கே காலை 7 மணி ஆகிவிடும். இந்நேரத்தில் அந்த விமானத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய யாருமே தொழாமல் இருந்தால் கூட ஒரு சிலர் அல்லாஹ்வை பயந்தவர்கள் அந்த இடத்திலே சுபுகனுடைய வக்து வந்தால் தொழுது கொள்வார்கள். எப்படி தொழுவார்கள்? தயமம் செய்து மண்ணில் நின்று என்றால் அந்த இருக்கக்கூடிய இருக்கையிலே கையை அடித்து 2 முறை கையை அடித்து, ஒரு முறை முகத்திலும் இன்னொரு முறை கையிலும் தடவி அது தையமமாக அதை அவர்கள் நியத்து வைத்துவிட்டு தொழுது கொள்வார்கள். அப்படி தொழும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வானவர்களை நோக்கி கூறுவான், பாருங்கள், என் அடியான் இந்த பூமியை விட்டு வானலோகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றான், அப்போதும் என்னை அவன் நினைவுகூர்ந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறான் என்று அல்லாஹ் பெருமிதம் கொண்டு மகிழ்ச்சி அடைந்து வானவர்களிடத்திலே பெருமையாக சொல்லுவானாம். இதற்கு எப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு பொன்மொழி இருக்கிறது. சொன்னார்கள், அதாவது ஒரு மலையிலே ஒருவன் இருக்கின்றான், தொழுகையினுடைய நேரம் வருகிறது, அந்த நேரத்தில் அவன் பார்க்கிறான் தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று நினைத்துவிட்டு அதை கழித்துவிட்டு அந்த நேரத்தில் அவன் உதவி செய்து அந்த மலையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை தொழுது பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி தொழுவான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வானவர்கள் மலக்கு வருடத்திலே சொல்வான், பாருங்கள் என் அடியானே, இதோ மலையிலே யாரும் இல்லாத ஒரு இடத்திலே அவன் பொது செய்து என்னை பயந்து தொழுகிறானே என்று மகிழ்ச்சி கொள்வான், பெருமிதம் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை எப்படி ஏன் மகிழ்ச்சி கொள்கிறான்? அதை போன்று அல்லாஹ்வை சொல்லும் போது அல்லாஹ் நாம் நினைப்பது போன்று ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் தன்னைத்தானே சொல்லும் போது ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி வல் அர்த ஜமீஅன் கபல்துஹு யௌமல் கியாமா வஸ்ஸமாவாத்தி மத்வியாத்துன் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் தன்னைத்தானே எடுத்து சொல்கிறார், உமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை எப்படி மரியாதை செய்ய வேண்டும், அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மானிட வம்சத்துக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லும் போது வல் அர்த ஜமியா, இந்த பூமி அனைத்தையும் கபலத்துஹு நான் பிடிப்பேன், யௌமல் கியாமா மறுமை நாளிலே பிடிப்பேன், வஸ்ஸமாவாத்தி மத்வியாத்துன் இந்த வானங்கள் அனைத்தையும் பிடிப்பேன், மத்வியாத்துன் பி யமீனிஹி என்னுடைய வலது கையில் அப்படி சுருட்டி பிடிப்பேன். ஒரு சின்ன பாயை படுத்துவிட்டு பாயை சுருட்டுவதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நான் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் தெரியுமா, இந்த வானத்தை எல்லாம் 7 வானங்களையும் எனது உள்ளங்கையிலே அப்படியே பிடித்துக் கொள்ள, வானங்களை மட்டுமல்ல வல்லர்த ஜமியா பூமியையும் இந்த பூமிகளையும் இந்த வானத்தையும் என்னுடைய உள்ளங்கையில் வலது கையில் அப்படியே பிடித்துக் கொள்வேன், அப்படிப்பட்டவன் தான் நான் என்று அல்லாஹ் தன்னைத்தானே சொல்லுகிறான். என்னை புரியாமல், என்னை புரிந்து கொள்ளாமல், என்னுடைய மகிமையை தெரியாமல், எனக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு புரியாமல் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படிப்பட்டவன் தான் நான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். குர்ஆனின் விளக்கப்படி, அதாவது இந்த சூரியன் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லாஹுல் ஹாலிக்குல் பாரிவுல் முஸவ்விர், நான் படைப்பாளன். எப்படி படைப்பாளன்? படைத்து பரிபாலித்து அழகான முறையில் ஒரு தோற்றத்தை உருவத்தை அமைக்கிறனே அவன்தான் நான் என்று இன்னிடத்திலே சொல்லும் போது, இந்த சூரியன் இருக்கிறது அல்லவா, குர்ஆன் விளக்கப்படி சூரியனுடைய அளவு எப்படி என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களை விட, கோள்களில் பூமியை விட 13 லட்சம் மடங்கு இருக்கிறது இந்த சூரியன். இன்னும் ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் 13,50,000 மடங்கு பூமியை விட இந்த சூரியன் இருப்பதாக சொல்கிறார்கள்.
நாம் பிசிக்ஸிலே படித்தால் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டார் இன் யூனிவர்ஸ், அதாவது இந்த உலகத்திலே மிகச் சின்ன ஒரு ஸ்டார் தான், நட்சத்திரம் தான் இந்த சூரியன் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் மற்றவை அத்தனை சூரியனை விடையும் இந்த கேலக்சிகள் சுற்றி வரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, இந்த 7 வானங்களையும் இந்த பூமியையும் சுருத்தி என் கையிலே பிடிப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த 7 வானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் சூரியன் இதெல்லாம் சொல்லும்போது ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், லாஹூத், ஜபரூத், மலக்கூத், அதமூத், ஆலமுல் அம்ர், மால், ஆலமுல் மிசால், ஆலமுல் மலவுல் ஆதா, இப்படி இந்த 7 வானங்களை 7 பேர் போட்டு அழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஒரு கைக்குள்ளே சுருட்டி விடுவேன் என்பதாக அல்லாஹ்வுடைய வல்லமையை, குதிரத்தை, அல்லாஹ்வுடைய அந்த விசேஷமான அந்த பலத்தை சொல்லுகிறான். அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ் இந்த ஆன்மாவை தந்தது. ஆன்மா என்றால் ரூஹ். இந்த ரூஹை தந்தது. இந்த ஆன்மா எங்கே இருந்து வந்தது, எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், வநஃபஹ்னா மின் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்தே, அல்லாஹ்வுடைய ரூஹிலிருந்தே அல்லாஹ் ஊதினான். அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரூஹிலிருந்தே, ஆன்மாவிலிருந்தே அல்லாஹ் ஊதினான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஆன்மா இந்த உடலை சொல்லும்போது கூட உடல் கூட ஒரு கபராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கபரிலிருந்து அது எப்படி வெளியேறுகிறது, எங்கே செல்கிறது என்று பார்த்தால் அது யாரும் இன்றைய விஞ்ஞானம் இன்று நாள் வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னும் உலகம் அழி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இந்த மனித ஆன்மா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதனை விட்டு இந்த கூடு வாழ்ந்து விட்டால் நாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வே, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், மீண்டும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் திரும்பி செல்வோராக இருக்கின்றோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த வார்த்தையை தான் இந்த ஆன்மா உடலை விட்டு வெளியேறும்போது சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறத தவிர அது எங்கே சென்றது, எப்படி சென்றது, எந்த முறையில் சென்றது, எங்கிருந்து சென்றது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் அவர் சொன்னார், தன்னுடைய ரூபங்களை எல்லாம், தன்னுடைய தோற்றங்களை எல்லாம் மாற்றி பலவிதமான வித்தைகளை கையாண்டு நான் ஒரு அதிகமான காலங்களில் உலகில் வாழ்வேன் என்று சொன்னார். 62வது வயதில் இந்த மரணத்தை தழுவினார். இதே போன்று இந்த சயின்ஸ் சொல்லக்கூடிய அறிவியலில் கூட சில விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஷயமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த கொரோனா என்ற ஒரு நோய் நமக்கெல்லாம் தெரியும். 2020ஆம் ஆண்டு வந்த அந்த நோய், அதற்கு இன்னும் இதுவரையும் மருந்தே கண்டுபிடிக்கவில்லை. அதாவது விஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம். அதாவது சில வேக்சினேஷன் எல்லாம் கண்டுபிடித்தார்கள், அதில் பலவிதமான தவறுகளும் தப்புகளும் நடந்து கொண்டிருப்பதாக இப்போது கூட சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சில அற்புதங்களை பார்த்தால், அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தால், அல்லாஹ்வுடைய சோதனை வேதனைகளை பார்த்தால், அந்த சயின்டிஸ்ட், அந்த விஞ்ஞானம் என்ன சொல்கிறது சொன்னால், இட் இஸ் மிராக்கிள், இதெல்லாம் பெரிய அற்புதம் என்று சொல்லி அங்கே நகர்ந்து விடுவார்கள். அவர்களால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. இதையெல்லாம் தான் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் வலியுறுத்தி திட்டவட்டமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நமது வீட்டில் தீன் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமான தீன் வேண்டும். தீன் இல்லாதவர்கள் நிலைமை, உதாரணத்துக்காக தாய் தந்தையர்களுடைய மரியாதை எப்படி, சொர்க்கத்துக்கு இந்த தாய் தந்தையர்களை அழைத்து செல்வது எப்படி, தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையின் மூலமாக நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். நாம் ஒரு வீடை கட்டுகிறோம் அல்லது ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம் என்றால் மரியாதை நிமித்தமாக அந்த பெற்றோர்களிடத்திலே முறையிட்டு அந்த விஷயத்தை எடுத்து கூறும்போது அவர்களுடைய மகிழ்ச்சி எண்ணிலடங்கா மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய பிரார்த்தனை, தனது மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்று சந்தோஷப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அதே நேரத்தில் தந்தையிடத்தில் ஒருவர் சதக்காவோ ஜக்காத்தோ தான தர்மமோ வாங்க வரும்போது கூட அந்த தந்தையை சொல்லாமல் இவராக சொந்தமாக பண்ணுவதை விட அது தந்தை மூலமாக, தந்தை கைவழியாக கொடுக்கும் போது 2 விதமான நன்மை. தந்தையை மரியாதை செய்த நன்மை, 2வது ஒரு இஹ்லாஸ், ஒரு தூய்மையான எண்ணம் ஏற்படுகிறது. அல்லாஹ் மறைமுகமாக அதற்கு ஒரு நன்மையையும் ஒரு விசேஷத்தை வச்சிருக்கிறார். பெரிய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அது இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. தாய்க்கும் தந்தைக்கும் நாம் இப்படி செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்காகவே மறுமையில் நல்ல வாழ்க்கையை தருவார் என்று இஸ்லாம் நமக்கு புகட்டுகிறது. உதாரணத்துக்கு மகன் ஒரு வேலைகளை சேர்ந்து முதல் சம்பளத்தை வாங்குகிறார். இது நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தந்தையினுடைய அருமை வலிமை தெரிந்ததும் அந்த பணத்தை, சம்பளத்தை வாங்கி தன்னுடைய தாயிடத்திலே கொடுக்கிறார்.
கொடுக்கும் போது தாயார் சொல்கிறார், மகனே என்ன இது, இது முதல் மாத சம்பளம் அம்மா, இதை கையில் வைத்துங்கள், அதை நீங்கள் உன்னுடைய தந்தையிடத்திலே கொடுக்க வேண்டுமே என்று சொல்லும் போது மகனார் சொல்லுகிறார், தந்தையிடத்தில் கொடுக்கலாம், ஆனால் நான் இது நாள் வரையும் தந்தை தந்து நான் வாங்கி கொண்டிருந்தேன், அப்போது தந்தையினுடைய கை மேலாகவும் என் கை கீழாகவும் இருந்து கொண்டிருந்தது. இனி நான் இந்த சம்பளத்தை வாங்கி என்னுடைய தந்தையினுடைய கையில் கொடுக்கும் போது என் கை உயரவும் தந்தையுடைய கையும் தாழவும் வந்துடும். அப்படியானால் தந்தையினுடைய மரியாதை குறைந்துவிடும். அப்படி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாகக்கூடாது, தன்னுடைய தந்தையை ஆளாக்கக்கூடாது என்ற மரியாதையாக தான் நான் தாயாரிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று அந்த மகன் சொல்கிறார் சொன்னால் அதுதான் உண்மையான பாசம். ஏனென்று சொன்னால் இது போன்று ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் பார்த்த விஷயம் கூட இங்கே நான் சொல்லியிருப்பேன். ஒரு மகனார், அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு மகனார், அன்புடன் வளர்க்கப்பட்ட அந்த மகனார் வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்த பிறகு வேலையில் கிடைக்கக்கூடிய சம்பளமெல்லாம் செலவு செய்து முடித்து தந்தையிடத்திலும் காசு வாங்குவார். தந்தைக்கு எழுதுவார், எனக்கு சம்பளம் கிடைத்தும் என் செலவு அதிகமாக இருப்பதால் செலவுக்கு காசு இல்லை என்று சொல்லும் போது அந்த தந்தை மாதம் 2000, 3000, 5000 என்று மகனுக்கு அனுப்பி கொடுப்பார். அனுப்பி கொடுக்கும் போது அந்த மணியாளர் அந்த விண்ணப்ப படிவத்திலே கீழே எழுதுவார், அடுத்தாளுடன் சொல்லி எழுதுவார். டைப் பண்ணும் போது மை டியர் சன் என்று எழுதுவார், எனது அன்பு மகனே, அப்படி இப்படின்னு சில செய்திகளை சொல்லி எழுதி அனுப்புவார். உடனே அந்த மகனுக்கு கிடைக்கும் அந்த காசு அந்த மணியாளர் சுவாமி வாங்குவார். அதில் சில செய்திகள் இருக்கும், எடுத்தது மை டியர் சன் என்று இருக்கும். ஒரு முறை அது போன்று பணம் அனுப்பும் போது மை டியர் சன் என்பதற்கு பகரம் SON என்று சன் என்று போடுவதற்கு பகரம் மை டியர் சின் என்று போட்டுவிட்டார். அந்த மணியாளர் ஃபார்ம் அங்கே சென்று பணம் சொல்லும் போது அந்த மணியாளர் ஃபார்மை பார்க்கும்போது மை டியர் சன்னுக்கு பகரமாக மை டியர் சின் என்று இருக்கிறது. அப்படி என்றால் என் அருமை பாவியே என்பதாக அர்த்தம். அப்போது ஓஹோ, தந்தையிடத்தில் பணம் வாங்குவதனால் தான் நீ பாவியா போய்விட்டாய், பாவியே என்று தந்தை எழுதிக்கிறார் என்று நினைத்து அந்த பணத்தை திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த பணம் மீண்டும் தந்தைக்கு வந்து சேர்கிறது. தந்தை பார்க்கிறார், மகன் என்ன திருப்பி அனுப்பிவிட்டார் என்று நினைத்து அவர் உடனடியாக சிரமம் பார்க்காமல் பேருந்தை பிடித்து ஏறி சென்னை மாநகரத்துக்கு போய் காத்திருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, தந்தை வந்திருக்கிறார் என்று. தந்தை வந்திருக்கிறார், எதற்காக வந்தார் என்று அங்கே அழைக்கும், ஏன் மகனே பணம் அனுப்பி திருப்பி அனுப்பிவிட்டார் என்று அன்புடன் கேட்கிறார். அப்போது மகன் சொன்னார், எப்போதும் என்ன அருமை மகனே என்றுதானே எழுதுவீர்கள், மைடியர் சன் தானே எழுதுவீர்கள், இந்த முறை மைடியர் சின் என்று எழுதிவிட்டீர்களே, பாவியே எழுதுவீர்களே, அது எனக்கு வருத்தம் கொடுக்க முடியாமல் அப்படி நான் அனுப்பிவிட்டேன் என்று சொன்னது இல்லை மகனே, நான் ஒருபோது நான் உன்னை பாவி என்று நான் சொல்லுவேனா, நான் இந்த அருமை மகன் சொன்ன அதே வார்த்தை தான் காலம் முழுவதும் சொல்வேன் மகனே என்று சொன்னால் அந்த தந்தையுடைய பாசம், அந்த தாயினுடைய பாசம் எப்படி இருக்கும், எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் இங்கே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நேரம் போதாத காலத்தால் நம்ம அவசர வேலைகள் இருப்பதனால் நம்ம இறந்த வீட்டுக்கு செல்வதற்கு சூழ்நிலை காரணமாக இந்த ஜும்மாவுடைய பயானை சுருக்கி கொண்டு அடுத்த ஃபுட்பாலை நிறைவு செய்து அவசரமாக தொழுதுவிட்டு பிரார்த்தித்து விட்டு அந்த வேலைக்கு நாம் செல்ல இருப்பதால் என்னுடைய முதல் ஃபுட்பாவை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வ கஃபா பில்லாஹி ஷஹீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا يغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا يغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك السقاء وسوء القضاء وشماتة الأعداء يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.